சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். என்னோட முடிச்ச பெஸ்ட் கொடுத்து ஒரு சில இடத்துல நான் நல்லா ஒர்த்தா பண்ணிருப்பேன். அதனால பிடிச்சவங்க எல்லாரும் ஹார்ட் மதி போடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு என்னோட எஃபெக்ட் பொறிச்சிருந்தது. முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. என்னோட பேரு டோகா மெமோரி. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசனே என்ன ஒரு காடஸ் அவங்க உலகத்தில் இருக்க டீமன் அழிக்கிறதுக்காக என்ன வாழ வச்சாங்க. ஆனா என்னோட லெவல் கம்மியா இருக்கிறதுனால என்ன இப்போ ஒரு டஞ்சன்ல சிறப்பிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நான் சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கு. அதனால என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருக்குது. இன்னமும் பல ஆபத்துகள் என்ன நோக்கி வந்துனே இருக்கு. பேரலைஸ் அப்படின்னு சொல்ல அந்த மாஸ்டர் நிக்காம திரும்பி வந்து அடிக்குது. என்ன இது ஒர்க்கே ஆகல. அப்ப இவனோட சிஸ்டமும் ஏன் ஒர்க் ஆகலன்னா தொடர்ச்சியா நீங்க ஒரே ஸ்கில்ல வந்து ஒரே விதமான மான்ஸ்டர்ஸ் கிட்டயே பயன்படுத்துறதுனால கண்டிப்பா அதை அலோ பண்ண முடியாது. அப்படியா சரி ஸ்லீப் அது பார்த்தா தூங்கிடுது. ஓ இப்பதான் விஷயம் புரியுது. தொடர்ச்சியா ஒரே ஸ்கில்ல ஒரே டார்கெட் கிட்ட பயன்படுத்த முடியாது. வெவ்வேறு ஸ்கில்ல வெவ்வேறு டார்கெட் கிட்ட பயன்படுத்தினா ஒர்க் ஆகும். சரி பாய்சன் சேம் டார்கெட் கிட்ட வெவ்வேறு ஸ்கில் ஒர்க் ஆகுது. ஆனா காரணம் என்னன்னா இப்போ மோசமான விஷயமே என்னோட எம்பி ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன காமெடி பண்றீங்க? இன்னும் வந்துனே இருக்கு. இதுல நான் எப்படிதான் தோக்கறது? இத்தனை வந்துனே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட எம்பியை அதிகப்படுத்தணும். இந்த மான்சஸ் ஒவ்வொன்றுமே அபாரமா சக்தி கொண்டதா இருக்கு. அதனால கொஞ்சமாச்சும் பிரேக் கொடுங்கப்பா. ஏன் இன்னமும் என்ன நோக்கி இவ்வளவு பேர் வந்து நிற்பீங்க? அதுங்களும் கத்து ஹீரோ அட்டாக் பண்ண தயாரா இருக்கும். பேரலைஸ் சொல்லினே இருக்கு. எல்லாமே பேரலைஸ் ஆயிடுதுங்க. ஹீரோ நிறைய டார்கெட் கிட்ட அந்த பவர் பயன்படுத்தினால அவனோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறான். என்ன இது என்னோட எம்பியும் லோவா இருக்கு. இருந்தாலும் என்னோட ஸ்கில்ல பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சுயநினைவை இழக்கிறேன். நான் என்ன பண்ணா அது இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைம் இந்த கோழி மாதிரியான மான்சஸை தவிர்த்து அதுங்களை தள்ளி விட்டுட்டு இந்த மான் மாதிரியான மான்சஸ்களும் வருதுங்க. நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. என்ன கொடுமை இது. சரி வாங்கடா இதை வாங்கிட்டு போங்கடா. எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த இடத்துல நான் உயிரோட போவேன்னு. ஆனா எதுக்காகவும் நான் முயற்சி பண்ணாம விட்டு கொடுக்க மாட்டேன். படிச்ச ஹீரோ பேரலைஸ் பவரை யூஸ் பண்ண இருந்தாலும் திரும்பியும் மயக்கமா ஒரு நிலைமை போயிடுறான். என்ன இது இன்னமும் மோசமாகுது என்னோட நிலைமை. நான் என்ன பண்றது? ஏன்னா என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நான் எந்த கதையோட பேக்ரவுண்ட் கதாபாத்திரம் தானே. அதனால நான் எதுக்காக சோர்ந்து போகணும்? டோக்கா மெமோரி விட்டு கொடுக்கறோம். ஹீரோ அட்டாக் பண்ணதுல இப்போ ஒரு வீடியோ லெவல் போயிடறான். எம்பியும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுது. அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் எம்பியை யூஸ் பண்ணி பேரலைஸ் பண்ண எல்லாத்தையும் என்ன இங்க நடக்குது? நான் லெவலப் ஆயிட்டேனா? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அந்த பாய்சன் பவர் யூஸ் பண்ணி அதை கொன்னதுனாலதான் எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் இருக்கும். அதனாலதான் லெவலப் ஆயிருக்கும். அப்ப நான் இங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் கொன்னா மட்டுமே நான் டெவலப் ஆக முடியும். இதுக்கு அர்த்தம் இதுங்களை அடிச்சு தவச்சு போறதுதான் பேரலைஸ் பேரலைஸ் பேரலைஸ். இப்ப அந்த பேரலைஸ் ஸ்கில்லும் லெவல் 1ல இருந்து லெவல் 2 மாறிடுது. பாரு எந்த கேள்வியும் கேட்காம என்னோட ஸ்கில்லோட லெவல் கூட அதிகரிக்குது. சரி கேள்வி கேட்காம அட்டாக் பண்ணுவோம். ஆனா ஒரு நிமிஷம் என்ன இதுக்கு மேல இருந்து நிறைய டார்கெட் எனக்கு ஆகிற மாதிரி இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஒருவேளை எனக்கு முன்னாடி வர எல்லா டார்கெட்டையும் ஒரே நேரத்தில் அழிக்க முடியும்ன்றத காமிக்குதான். மல்டி டார்கெட் மேல இப்ப பேரலைஸ் யூஸ் பண்ண எல்லாமே ஸ்டன்னா ஹீரோ முன்னாடி நிக்குதுங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னோட ஏனியர் ஸ்கில் ஒர்க் ஆகல. அதுவும் அந்த காடஸ் கிட்ட. ஆனா அதுக்கான 100% சக்சஸ் வந்து கண்டிப்பா இந்த டஞ்சன்ல தான் இப்ப நடக்குது. இதுக்கு அர்த்தம் எந்த டார்கெட் என்னோட சரௌண்டிங்ல வந்தாலும் எனக்கு உடனடியாக அதோட இன்ஃபர்மேஷனையும் காட்டுறதுனால அது லிமிட்டட் ரேஞ்சிலேயே இருக்கும்போது அதை என்னால் அழிக்க முடியும். சரி இப்ப ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பி பேரலைஸ் ஒரே கேரக்டர் மேல யூஸ் பண்ண சிஸ்டமா அவனுக்கு சொல்லுது தயவு செஞ்சு திரும்பியும் ஒரே ஸ்கில்ல ஒரே மான்சஸ் கிட்ட யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அப்பனா ஒரே ஸ்கில்ல இன்னொரு தடவை அதே மான்சஸ் கிட்ட ஒர்க் ஆகாது. ஒன்னுக்கு ஒரு டார்கெட் மட்டும்தான். அப்பனா நீங்க எல்லாரும் சாக தயாரா? பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விஷத்தை வச்சு கொண்டுறான். அந்த ஸ்கில்லோட லெவலும் லெவல் 2 மாறிடுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும். உண்மையிலே சொல்றேன் இந்த இடம் தான் எனக்கு அனுபவத்துக்கான ஒரு உண்மையான உலகமே. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அனுபவத்தை கத்து கொடுத்துருக்கு. சரி ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்டஸ்ல என்னோட மல்டிபிள்ஸ் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. என்னோட லெவல் கூட இப்ப கிட்டத்தட்ட 258 இருக்கு. எம்பியும் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இப்ப 8514 இருக்கு. அப்ப மினிமம் இருக்கிறத ஒண்ணுமே மேக்ஸிமம் ஆக்கணும். இந்த எம்பி ஸ்கில் தான் என்னோட லைஃப் லைன் ஃபியூலா இருக்கு. அதனால தோக்கா மெமோரி வாழ்க்கை இப்போ வாழ்றதுக்காக தான். அந்த டைம் அந்த மான்சர்களும் அமைதியாயிட்டு கத்திட்டு அப்படியே செத்துருதுங்க. பாய்சன் ஹீரோவும் கொடுத்ததுனால. அதனால ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறான். 6 அமர் இப்போ அவனும் உட்கார திரும்பி டெவலப் ஆயினு இருக்கு. அதுங்க ஒவ்வொன்னா சாக ஹீரோ இப்ப அசல்ட்டா உட்காந்துனே டெவலப் ஆகுறான். அதுங்கள ஒவ்வொன்னா சரிதுங்க. நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல எம்பி எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. அப்ப பார்த்தா அதுல அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கடைசியா அதுங்க எல்லாம் சாகர நிலைமை போனதுனால ஸ்லீப் ஸ்கில்ல பயன்படுத்துறான். அதோட எல்லாம் தூங்க போக ஹீரோட ஸ்லீப் ஸ்கில்லோட மான்சஸ் காமிக்க ஹீரோவும் இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதுவும் அவங்க எல்லாருமே ஒரு அட்வென்ச்சர்ஸா இருந்திருக்காங்க போல. அவங்க எல்லாருமே இங்க இருக்கிற மான்சஸ் கொன்னு உடம்பையே செதுச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாப்பாடை தேடி போலான்னு பார்த்தா சரியான பசி போல. என்னடா இது இப்படி வயிறு வலிக்குது, சாப்பாடு யாரா இருந்தா கொடுங்கடா. ஆமா சாப்பாடு. அப்ப இவன் கொண்டு மான்சஸை யோசிச்சு பாக்குறான். ஆமா பசிக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா அதுங்களும் நம்ம உலகத்துல இருக்க இந்த மாடு பறவை என்ன தானே ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு அவனும் போயிட்டு அதை வெட்டி சாப்பிடலான்னு பாக்குறான். அதுங்களோட உடம்பே ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால கத்தியால குத்த முடியல. என்ன இது இவ்வளவு கடினமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாடு மாதிரியான மான்சஸ் கிட்ட அவனோட கத்திய கண்ணை குத்தி எடுக்கிறான். இது பார்க்க கன்றாவியா இருந்தாலும் பசிக்கு வேற வழி இல்ல. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அப்ப அவனும் அதை சாப்பிட்டு பாக்க என்ன இது இவ்வளவு கேவலமா இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது நம்ம உலகத்துல இருக்க ஆசிடை விட ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்றது? சாப்பாட்டுக்காக என்ன பண்றது ஒரு யோசனையும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் பசியால தான் சாக போறேன்றது தெரியுது. ஒரு நிமிஷம் இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டஸ் கொடுத்து பேக் எடுத்து பாக்குறான். அதை அவனோட பவரை யூஸ் பண்ணி பிரேக் பண்ணி உள்ள இருக்கிறத வெளியே எடுக்கலாம்னு பாக்குறான். என்ன இது? குடிக்கிறதுக்கு ஜூஸும் சாப்பிட்றதுக்கு சிப்ஸும் இருக்கு. பரவாயில்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த
இந்த சாப்பாடு. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த சாப்பாடு மட்டும் பத்தாது, நான் இன்னும் இதை பல நாட்களுக்கு பயன்படுத்தணும். இப்ப வெளியே பார்த்தா பல நாட்கள் கடந்து போயிடுது. ஹீரோ இப்போ ஒரு டஞ்சனுக்குள்ளதான் மாட்டின்னு இருக்கான். ஆனா அதுக்கு மேல இருக்கிற கட்டமைப்பு பார்க்க ஒரு பிரமிடு மாதிரியான ஷேப்ல தான் இருக்கு. இப்ப ஹீரோவோட ரொம்ப நாள் கழிச்சு சுயரூபத்தை வெளியே காமிக்கிறாங்க. தலைவன் பார்த்தா கித்தா உட்காந்து இருக்கான் சமணக்கல் போட்டுன்னு. என்னடான்னு பார்த்தா சுத்தரும் எதுக்கு முன்னாடி அவன் பார்த்த மான்சஸ்களையே ஹை லெவல் மான்சஸ் எல்லாத்தையுமே நிக்க வச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து இருக்கான். அதுங்களோட உடம்ப பாய்சனும் பறவை ஹீரோவோட வேலை தான் எல்லாமே. அவன் உட்காந்துங்கிற இடம் எதிரான்னு பார்த்தா நம்ம தலைவன் இந்த ஹை லெவல் டிராகன் மான்சரையே தன்னோட ஸ்கில்லால கொன்னு அது மேல உட்காந்து இருக்கான். இந்த முறை எனக்கான டைம். அப்ப பார்த்தா லெவல் போயினே இருக்கு. நான் எவ்வளவு இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டேன், என்ன எவ்வளவுதான் இங்க நடக்குது. அவனோட பாஸ் லைஃப்ல சின்ன வயசுல நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அவனும் எனக்கு கொல்றீங்களா, அவங்கள கொல்லணும், ஒரு நாள் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஹீரோவ சோகத்தோட அழுதுன்னு இருக்க. அந்த டைம் ஒருத்தங்களும் தோக்கா அப்படின்னு வராங்க. உனக்காக வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுப்பா, எங்க கூட வந்துரு, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃபே மாறினது. அதுவும் என்னோட அங்கிளும் ஆன்ட்டியும் எனக்கு ஒரு நல்ல நார்மலான லைஃபை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையை மாறிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த மனுஷங்களே ரொம்ப கைண்டஸ்டான ஆளுங்க. அந்த வழிகள் எல்லாமே எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அதனால இதுங்க சாகிறதுனால ஒன்றும் எனக்கு வருத்தமே வராது. எனக்கு இப்போ பயமே கிடையாது. அவ்வளவுதான். டோட்டலா இப்போ ஹீரோ ரொம்ப லெவல் போயிடுறான். இதை என்னால ஏத்துக்க முடியல. இருந்தாலும் இப்போ நான் புதுசா பிறந்திருக்க மாதிரி உணர்றேன். டோக்கா மெமரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல செத்து போன மனுஷங்க எல்லாரோடைய மண்டோடைய கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மரியாதை செலுத்தின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வழியில போகும்போது அங்க ஐலாவில் ஒரு மனுஷன் வர அதை இவன் டக்குன்னு பேரலைஸ் பண்ணி பாய்சனை கொடுத்து அதை கொண்டுறான். இதனால டெவலப் ஆக என்ன ஒன்னும் போக போக மோசமான வடிவங்களை கொண்ட மான்சஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் அந்த டஞ்சனுக்குள்ள போக பார்த்தா ஒரு ரூம் மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய. அதுல ஒரு ரூம் அவனும் திறந்து பார்க்கலான்னு பார்க்க அதுக்கு சாவியா பானாவை அந்த கேட்டுல செலுத்தினா மட்டுமே ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. அது அவனும் பார்த்துட்டு அதுக்கு அந்த பவர் சோர்ஸ் கொடுத்துட்டு உள்ள போக என்ன இது ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்க எந்த அர்த்தமும் இல்லாம செத்து போயிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எந்த விதமான எவிடன்ஸ் உங்களால பேச முடியாது. அது எனக்கு புரியும். நான் மற்ற இடங்களையும் சர்ச் பண்ணி பார்க்கணும். இது கிட்டத்தட்ட 20வது ரூம். என்ன இது எந்த ரூமுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ ஒரு முக்கியமான ஆளை தான் மீட் பண்ணிருக்கான். என்ன இது இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. ஆல்ரெடி இறந்துட்டா இருக்காரு. ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்க என்ன இது இந்த உலகத்துல இருக்கிற லெட்டர்ஸ் என்னால படிக்க முடியுது. அதுல இவனுக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருக்கவரோட டீட்டெயில் எழுதி வச்சிருக்காரு. அவரும் என்னோட பேரு ஆஞ்சலின் பாதுராட். மக்கள் என்ன தி கிரேட் சாகா ஆஞ்சலின் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு அந்த பேர் வச்சு கூப்பிடுறதுலாம் பிடிக்காது. நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஹீரோவும் யோசிக்கிறான். இவர் ஒரு வேலை தி டார்க் ஹீரோ ஆஞ்சலினா. அதாவது அந்த காடஸ் இந்த உலகத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சமன் பண்ணும்போது அந்த யோ சான்ற பையனும் அவனோட பவரை வெளிப்படுத்திருப்பான். அந்த கிறிஸ்டல்ல டார்க் ஹீரோக்கான எனர்ஜி சோர்ஸும் வெளிப்படுறதுனால அந்த காடஸும் தம்பி நீ தான் எங்களுக்கான டார்க் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை இப்ப யோசிச்சு பார்த்துட்டு திரும்பி கண்டினியூவா படிக்க ஆரம்பிக்கிறான். நான் இந்த இடத்துக்கு நான் ஆசைப்பட்டு வரல. என்னை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு காடஸ் விஷயோஸ் வர வச்சாங்க. பல நாட்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த காடஸ் எங்களை கொஞ்சம் கூட எடுத்து பார்க்கல. ஆனா அவங்க கொடுத்த வேலைக்காக இந்த இடத்த விட்டு போகவும் முடியாம இந்த டஞ்சனுக்குள்ளேயே வாழ்ந்தோம். அதன் வகையில இந்த லெட்டர் படிக்கிற யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க நினைச்சா இந்த இடத்துல இருந்து உயிரோட போகணும்னா நான் உங்களுக்காக பல குறிப்புகளை கொடுத்துருக்கேன். ஆனா இந்த இடத்துல இருந்து வெளியே போறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் அந்த காடஸுக்கும் தெரியும். சூனியக்காரி அவ ஒரு காடஸே கிடையாது. அந்த காடஸ் சொல்லுவல கிரேட் டீமன் எம்பரர் ஈவில்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காடஸ் கூட ரொம்ப வீக்கா தான் இருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதே நோக்கத்துக்காக தான் என்னையும் இந்த உலகத்துக்கு காப்பாற்ற வர வச்சிருப்பா. ஆனா என்ன இது அப்படின்னு ஒரு புத்தகமா அவனுக்கு கிடைக்குது அவரோடது. அதுல ஃபார்பிடன் ஆர்ட்ஸ் தி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் போட்டுருக்குது. இதுல இவர் எழுதிருக்குது என்ன இந்த மேஜிக் மெடிசன் இந்த டூல்ஸ் ரெடி பண்றதுக்கான ரெசிபிஸா அதை பத்தின எல்லாமே போட்டிருக்காரு. கண்டிப்பா இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு ஒரு ஸ்க்ரோல் திறந்து பார்க்க புக் ஆஃப் ஃபார்பிடன் ஸ்பெல்ஸா. அதுல இருக்கிற எழுத்துக்கள் ஹீரோக்கு சுத்தமா புரியல. எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஃபார்பிடன் ஸ்பெல்ஸா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவளுக்குள்ள இருக்கிற பவர் அபாரமா இருக்கணும். அது எல்லாத்தையுமே இந்த கிரேட் சாக்கா குறிப்பா விட்டுட்டு போயிருக்காரு. இதனால இது பிடிக்காத அந்த காடஸ் தான் இந்த மாதிரியான வேலையை இவருக்காக பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இரவாது எல்லாத்தையும் எடுத்துக்கு நான் ஒன்று கிளம்பலாம் பார்க்க சாரி என்ன மன்னிச்சிருங்க ஆஞ்சலின், இப்போதைக்கு இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும். என்ன எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திறந்து பார்க்க அதுல ரத்தமா இருக்கு. அதுல தி பிஹேவியர் ஆஃப் தி சோல் ஈட்டர்னு போட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கான மரணமே அவனை நோக்கி வரப்போகுது. ஹீரோவும் அதை நோக்கி தான் போறான். அதாவது அவர் எழுதி வச்சிருக்கிற ஆபத்து அந்த சோல் ஈட்டர்ன்ற ஒரு வகையான மான்ஸ்டர் தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதை ஹீரோவும் படிச்சு பார்த்து தான் சாக்கா இருப்பான். இதோட அந்த இடத்துல இருந்து அவனும் கிளம்பி வெளியே போகிறதுக்காக வழி கண்டுபிடிச்சு வந்து இருக்கான். திரும்பி வந்தது நிறைய பேர் செத்து போயிருக்கு. அவங்களுக்கு மரியாதை செலுத்தலாம். இப்ப ஹீரோக்கு எதுக்கவே அவனும் எட்டி பார்க்க ஒரு சாவி தேவை. கண்டிப்பா அதுக்கு ஒரு சாவி இருந்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்படின்னா கண்டிப்பா அது எங்கேயோ தான் இருக்கணும். அது எங்க இருந்து நான் கண்டுபிடிக்கிறது. ஈவன் அந்த டார்க் ஹீரோ அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளே அந்த அளவுக்கு இதை பத்தி குறிப்பிடாம போயிட்டு இருக்காரு. அந்த டீமை வேற சோல் லீடர்னு வேற சொல்லிருக்காரு. சரி ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்ப என்னோட எல்லா லெவலுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா என்னோட லோல் ஸ்கில்லுக்கு மேல நம்பிக்கை இருக்கு. அந்த டைம் ஹீரோவை எட்டி பார்க்க அந்த இடத்துல ஒரு செவத்துல சிலையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னது அது சிலை மாதிரி இருக்கு. என்ன அது தலையில இருக்க ரவுண்டான விஷயம் தான் அதுக்கான கீயா இருக்குமா? கண்டிப்பா சொல்றேன். இதை பார்க்கும் போது பயங்கரமா இருக்கிறதுனால இதுதான் அந்த சோல் ஈட்டரா இருக்கணும். பேரலைஸ் அப்படின்னு சொல்ல கையே ஓட்ட பண்ணிடுது லேசர் வந்து. ஹீரோ கதறான். என்ன இது கையை மட்டும் தானே வெளியினத்துன்னு என்னோட மேஜிக் பவர் பயன்படுத்துறதுக்குள்ளே அதை அட்டாக் பண்ணிருச்சு. அவ்வளவு கவனமா. கண்டிப்பா நான் ஓப்பன் ஏரியால இருந்து அட்டாக் பண்ணனா அது தோக்கடிக்கவே முடியாது. இதுக்கு வேற எதனா வழியை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இது மோசமா இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னோட ஸ்கில்ஸை பயன்படுத்தலாமா? ஆனா அப்படின்னு ஹீரோவோ பேசினே இருக்கும்போது பக்கத்துல இருக்க செவ்வறு எல்லாமே இடிஞ்சு கீழே விழுது. கண்டிப்பா சொல்றேன் அது இப்ப வெளியே வந்துடுச்சு. ஈவன் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஹீரோ வழியை அதை தோக்கடிக்க முடியாது. அப்படி இருக்கும் போது ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா இந்த என்ன பண்ண முடியும்? எதுக்கு அர்த்தம் என்னோட சாவு இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். நான் இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியே போகணும்.
முடியும், அதுக்கு வேற ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஹீரோவை யோசிக்கும் போது இப்ப வெளியே அந்த டஞ்சனுக்கான என்ட்ரன்ஸை நோக்கி ஒரு பொண்ணும் உளவாளித்தனமா ஒரு துணியை பொண்ணு வந்திருக்கா. தன்னை யாரோ ஃபாலோ பண்ணி வராது பார்த்துட்டு அவளும் இது அந்த பழைய குகை தான், ரொம்ப வயசா இருந்தாலும் பழைய ஆளுங்களாம் செத்து போய் அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளும் அதை நோக்கி போக இப்ப ஏய் பைத்தியம் என்ன பண்ற, பார்த்தா அந்த பாதியில இருந்து நிறைய உருவங்கள் வெளிப்படுது மனுஷங்களாட்டம். ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது மனுஷங்க மாதிரி இருக்காங்க, கண்டிப்பா சொல்றேன் இந்த இடத்துல இறந்து போன மக்கள் எல்லாருமே தான் இந்த மாதிரி இது மாத்தி வச்சிருக்கு. ஆனா ஆல்ரெடி அவங்க எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க. ஆனா எப்படி என்னோட கையால மனுஷங்களை கொள்ளுறது, இந்த சோல் ஈட்டருக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு, இது மோசமானதா இருக்கு. அந்த டைம் அந்த சோல் ஈட்டர் டீமனும் தூத்து உடச்சுக்கு ஹீரோ ஒண்ணு வந்து கத்துது. ஹீரோ அதை பார்க்க அதுவும் இவன் வில்லத்தனமா பார்த்து சிரிக்குது. ஏய் அடடா இவங்க வேற பேரலைஸ், என்னால கொல்ல முடியாது, ஆனா இதுக்கு நான் இப்ப இவங்களை கொல்லணும்னு ஆசையா இருக்கு, என்னோட கையால நான் எப்படி பாய்சனை பயன்படுத்துது, அடடா நினைச்சாலும் மனசு உறுத்துதே, என்னால முடியாது. அந்த டைம் அந்த டீமோனு ஹீரோவை இவங்களை உன்னால முடிஞ்ச கொன்னு காமின்ற மாதிரி பார்த்துனே இருக்கு. ஸ்டில் இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், எப்படி நான் இவங்களை கொல்றது, ப்ளீஸ் என்ன விட்டுரு, இந்த மாதிரி மனுஷங்களை எனக்கு எதிராக அனுப்பி கொல்றதுக்காக என்னை தயார்படுத்தாத, என்னால மனுஷங்களை கொல்ல முடியாது, என்ன விட்டுடு. சொல்லிட்டார் உனக்கு என்ன இது ஒரு ஜாலியான விஷயமா ஆயிடுச்சான், ரொம்ப இன்னசென்ட், இப்படிலாம் என்ன பண்ணாத, எனக்கு மனசு வலிக்குது, என்னோட மக்களையே நான் எப்படி கொல்றது, ஏன்னா நான் என்னமோ ஒரு ஹியூமன் தான், நான் ஒன்னும் அடக்கம் கிடையாது. அதுவும் வில்லத்தனமா சிரிக்குது. அழுடா இது தாண்டா எனக்கு வேணும் இந்த என்டர்டைன்மெண்ட். அப்ப என்னமோ ஆட்களை அவனை நோக்கி அனுப்ப, ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்க, உங்க கொல்றதுல எனக்கு விருப்பமே கிடையாது, நம்ம எல்லாருமே நண்பர்கள், நம்ம எல்லாமே இந்த பூமியில வாழ்ற ஹியூமன்ஸ், உண்மையிலே இது எல்லாத்தையுமே அது என்ஜாய் பண்ணுது, அதோட முழுமையான சந்தோஷத்தை இப்ப அது அடைய பாக்குது. ப்ளீஸ் நிறுத்துங்க, என்ன தொடாதீங்க, தொலைப்பாங்க, என்கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க அப்படின்னு அவனு அழுவேன். ஆடு தானா வந்து கசாப்பு கடையில மாட்டிக்கின மாதிரி மாட்டிக்கினே, ஒன்னு நான் பார்த்த உடனே உன்னை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கினேன், அதுவும் அந்த இடத்துல வச்சு, அதுக்காக தான் உன்னை எந்த அளவுக்கு சிரிக்க வச்சு ஏமாத்தின. நீ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணல, நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் கீழே இறக்கல பாத்தியா, அது அதோட சோகத்தோட உச்சிக போயிட்டு கீழே விழ ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீ ஒரு சூப்பரியரா இருந்தா கூட உன்னோட வீக்னஸ் என்னன்னா, நீ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருக்க கூடாது, உன்னோட ஆப்போனன்ட்டை நீ குறைவா மதிப்பிட்டு இருக்க. ஆல்ரெடி உன்னை என்னால ஜெயிக்க முடியும்ன்றது தெரியும், இருந்தாலும் அந்த இடத்துல வச்சு உன்னை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதுதான் நான் உனக்கு விளைச்சேன் ராப்பே. இப்ப ஹீரோவோட ஸ்கில் லெவலும் அதிகமாகுது, பேரலை ஸ்கில் 3rd லெவல் போயிடுது. இந்த மூமெண்ட் நீ ரொம்ப சோகமா இருப்பன்னு தெரியும், ஏன்னா நம்மள ஏமாத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேன்னு. அதுதானே, ஏன்னா பல வாரங்கள் இல்ல மாசங்கள் இல்ல வருடங்கள் நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அதை எல்லாத்தையுமே கெடுக்கிற வகையில தான் நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கீங்க. அதுக்காக எந்த காரணத்துக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா இந்த கதையோட பேக்ரவுண்ட் கேரக்டர் தான் நான். என்னோட பேரு டோக்கா மெமோரி. பாய்சன் சொல்லத்தோட எல்லாத்தையும் அழிச்சிடறான். நீ ஒரு டீமனா இருந்து எந்த இடத்துல இருக்க மக்களுடைய ஆன்மாக்களை எடுத்து அவங்கள உன்னோட கண்ட்ரோலுக்காக பயன்படுத்திக்கிறேன், அதுவும் உனக்கான அடியாட்களா உன்ன மாதிரியான ஈவில் இன்டென்ஷனோட இருக்கிறத எப்படி நான் சும்மா விட முடியும். நீ நல்லாவே முயற்சி பண்ண, இருந்தாலும் இந்த மனுஷன் முன்னாடி அதெல்லாம் பழிக்கிற பாத்தியா, அதனால உன்னோட சாபக்காக காத்து நேரம் சொல்லிட்டார். நீ எந்த அளவுக்கு அந்த பேரலை ஸ்கில்ல இருந்து வெளியே வர ஆசைப்படுறியோ, நீ கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை நினைச்சாலும் அதுக்கு எதிராக அதிகப்படியான டேமேஜ் உடம்புல ஏற்படும். அதுக்கப்புறம் பாய்சனை யூஸ் பண்ணி அதையும் கொண்டு போடுறான். ஸ்கில் லெவலும் அதிகமாக அந்த இடத்துல இந்த சோல் ஈட்டர் கையால கண்ட்ரோலுக்கு இருந்த மனுஷங்க எல்லாருமே கதறதை பார்த்து ஹீரோவால பொறுத்துக்க முடியல, எல்லாருமே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க வச்சிடறான். ஹீரோ லெவல பாவ அதோட அந்த சோல் ஈட்டர் மான்ஸ்டரும் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிடுது. அதுல இருந்து வெளிப்படுற எனர்ஜி சோர்சஸ் எல்லாமே வெளியே வந்து எது கையால செத்து போன அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே இப்போ ஆன்மாவா வெளியே வராங்க நம்ம ஹீரோவை பார்த்ததுக்காக. ஏன்னா இது வரைக்கும் இந்த டஞ்சன்ல யாருமே இதை கொன்னது கிடையாது. இதோட கண்ட்ரோல்ல இதுக்கு முன்னாடி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இறந்து போனவங்க இருந்ததுனால அவங்களும் இப்ப விடுவிச்சிட்டான் ஹீரோவும். இதை கொன்னு அவங்க ஒவ்வொருத்தருமே ஹீரோவை பார்த்து நாங்க உண்மையிலே இன்னைக்கு தான் ஹாப்பியா இருக்கும், ஆமா எங்களோட சுதந்திரமே இன்னைக்கு தான், நீ சூப்பர் தான்டா, இந்த டன் ஜாம்பிஸையே கொன்னுட்ட, எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது, ஆனா நீ எப்படி அந்த டீமனை கொன்னுட்ட, கவலைப்படாதா, இன்னும் நீ போக வேண்டிய பாதை ஒன்னும் நிறைய இருக்கு, அதனால எதை பத்தியும் கவலைப்படாம சரியான முறையில முன்னோக்கி போ, அதை சோல் லீடர் தோக்கடிச்சு எங்களை விடுவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல கடைசியா அந்த டார்க் ஹீரோவோ வராரு. கடைசியா நீ எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்ட, ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அந்த காடஸ் கிட்ட இருந்து. நல்லாவே புரிஞ்சது, உண்மையிலே மிகப்பெரிய சாதனையை தான் எனக்கு பண்ணிருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்டாப்பா சாமி, இது முடிவில்ல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே இருக்கு, காடஸ் கவலைப்படாத அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கீயை எடுத்துன்னு போயிட்டு அந்த டோர் கிட்ட வச்சு அதுக்கப்புறம் அந்த டஞ்சனை விட்டு வெளியே போறான். இரவும் போறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும், ஏன்னா அதே வேற லெவலா பண்ணிருப்பாங்க சம்பவம்லாம். ஹீரோ ஒரு நிமிஷத்துல நடிப்பான் பாருங்க, ஒரு மாதிரி காமிச்சிட்டு அதை கிட்ட வர வச்சு போட்டு தள்ளிருப்போம், வேற லெவலில் இருக்கும் அந்த சீனு. என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் வில்லத்தனமா நல்லா பண்ணிருப்பேன். பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல ஆட்டம் வச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா இன்னொரு விஷயம் guys, இந்த சீரிஸ் உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும், அதனால யாரும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காதீங்க, ஏன்னா ஸ்டோரியா நல்லா தான் இருக்கும், நீங்க வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்தாலே போதும், நீங்க ஸ்கிப் பண்ண வச்சு தான் உங்களுக்கு கதையை புரியாது, அதனால ஸ்கிப் பண்ண பாப்பீங்க நம்புறேன். அடுத்த எபிசோட் பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ என்னடா ஹீரோவா அந்த டஞ்சனை விட்டு எப்படி வெளியே வந்துட்டான், அடுத்ததா காடஸ் பெரிய வேலையை பார்த்துன்னு இருக்கா, இதெல்லாம் ஹீரோவா தெரிஞ்சதுனால அடுத்தது அவன் மேலதான் குறியா இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு வேற இந்த டஞ்சனை நோக்கி வந்து இருக்கான். அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம்.